கேட்டதுதான், ஏங்க ஏதாவது ஒரு இன்னசென்ட் பர்சன் கூட காருக்குள்ள நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிருன்னு சொல்லிட்டு போவாங்களா? இது நம்புற மாதிரி இருக்கா அப்படிங்கறத கேட்டாங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல எந்த பதிலும் இல்ல. இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை. நகை உண்மையிலேயே காருக்குள்ள இருந்துச்சா, கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அது பத்தின எந்த ஒரு பதிலும் அரசிட்ட இல்ல. ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்க விசாரிக்கிறதுக்கு உயர் அதிகாரிகளால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நியமிக்கப்படணும். டைரக்டா ஸ்பெஷல் டீம் ஒரு கேஸை விசாரிக்காது. காரணம் அந்தந்த ஜூரிசெக்ஷனல் போலீஸ் தான் அதை விசாரிக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ல ஜூரிசெக்ஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. மறுநாள் 6 பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் உன கூட்டு போய் விசாரிக்கும் பல்வேறு இடங்கள்ல. அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசு இல்ல. அவங்களா வந்தாங்க, சோசியல் மீடியா பார்த்து போனாங்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு சார் போன் அடிச்சு சொல்லியிருக்காரு, அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாத்த நினைக்கிறாங்க.